நேற்று ஆடி அமாவாசை காலையில் வழக்கம் போல் நேரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் முடிச்சுட்டு வாசலுக்கு சாணி தெளிச்சு கோலம் போட்டு சமைச்சு முடிச்சாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் தான் ஜெய்குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து ரேங்க் கார்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஆசையாக வந்து பையன் படிச்சுட்டு இருந்தான். இந்த டைம் ஃபர்ஸ்ட் மார்க் எப்படியாவது எடுத்துடணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சான். அதுக்கான முயற்சியும் எடுத்தான். அவ்வளோ மார்க் எடுத்துமே பையன் 4th ரேங்க் வந்துட்டான். நானும் உண்மையே சொல்றேன், இவ்வளவு மார்க் எடுத்தது இல்ல. நம்மளை விடவே நம்ம பிள்ளைங்க நிறைய மார்க் எடுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இதே மாதிரி வருமானா நம்ம சொல்ல முடியாது. வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிப்பும் கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் செய்யும். நாமளும் அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் லூஸா தான் விடணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்கள. ஒரு வாரமா பயங்கர ஒர்க்குங்க. ஆஃபர் விட்டதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பேக் பண்ணி கொரியர் பண்றதுக்கே ஒவ்வொரு நாளும் 8 மணி போல டைம் ஆயிடும். நைட் 8 மணி தாங்க சொல்றேன். சரி, இன்னைக்கு ஆடி அமாவாசை, இன்னைக்காச்சும் கோயிலுக்கு போகலான்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு ஒர்க் அதிகமா இருந்தனால போக முடியல. ஈவினிங் போல வீட்லயே வந்து விளக்கு வச்சாச்சு. கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டுல இருக்கிற சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் சிம்பிளா தக்காளி சாப்பாடு செஞ்சிருந்தேன். என்ன பண்றது, ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால சமையல் ரூம்லயுமே அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நைட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சு அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹெர்பல் ஹேர் ஆயில் காய்ச்சி இறக்கி வைக்கிறதுக்கு மணி 12 மணி போல ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தூங்க ரொம்பவே டைம் ஆயிடுச்சு.